உறவுகள் மேம்பட வேண்டும், உள்ளம் உயர வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உள்ளம் உயர்ந்ததுன்னா உறவுகள் மேம்படும். நமக்கு ஏன் நிறைய நேரங்களில் உறவுகள் சரியாக அமையலை அப்படின்னா, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சில விரிசல்கள். என்றைக்குமே நம்ம போடுற பிளான் சில நேரங்களில் தாறுமாறாக போயிடும். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. போட்டவங்களும் காரணம் இல்லை, அதை நடத்த முடியாதவங்களும் காரணம் இல்லை. இது என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குற்றம் சாட்டிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அது இன்றைக்கெல்லாம் வீடே அரசியலாக போயிட்டு, அரசியலுங்கிறது வெளியில் இருக்குன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அரசியல் உண்டு. எல்லாம் யாரும் உண்மையை நிறைய பேசுகிறது கிடையாது. எல்லோரும் எதை பேசுனா பிரச்சனை வரும்னு பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில விஷயத்தை மனசை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதனால் வீட்டில் அரசியல் இருக்குது. அதனால் உயர்வு ஏற்படக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தினால் நடக்கக்கூடியது. இந்த உள்ளம் இனிமேல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு சண்டை வந்துடுது, குடும்பத்தில் ஒரு வம்பு வந்துடுது, இல்லை ஒரு நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா, ஒரு சண்டை வந்துடுது, வம்பு வந்துடுதுன்னா அது தீரும்னு நினைக்கிறீங்களா? அது தீராது. பகை என்றைக்குமே தீர்றதுக்கு ஒரே வழி தான், மறதி இருந்தால் தான் பகை தீரும். இல்லைன்னா பகை தீர வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் மற்றவங்க சமாதானம்லாம் படுத்தி வைப்பாங்க, அந்த பகையெல்லாம் தீராது. திருப்பி அந்த பகை எப்படி வெடிச்சிடும். அரசியல் கூட்டணி மாரி தான். அரசியலில் கூட்டணி கிடையவே கிடையாது. அது பார்த்திங்கன்னா நட்பு எதிரி கிடையாது. அதே மாதிரி தான் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா மனசார ஒருத்தவங்களை என்ன பண்ணணும், எனக்கு இவங்களை ஓகே பிடிக்குது பிடிக்கல, மனசார திருந்தணும். அதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட குடும்பத்தில் உள்ளவங்க இதை நானாக தான் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறது, வருத்தம் தெரிவிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது எதுவுமே கேட்காமல் இருக்கும்போது பகை தொடரும். இதில் பகையை விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யாருமே பகையை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பகையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் வழி இருப்பாங்க. உறவுகளே, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நம்ம லைஃப் ரொம்ப நாள்லாம் வாழ போகிறது இல்லை. 120 வருஷம்லாம் ஒரு காலகட்டம் தான். இப்போல்லாம் 65 வருஷத்தை தாண்டது பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். அதாவது 60 வயசில் வரக்கூடிய வியாதியெல்லாம் 24 வயசில் வருது. ஏன்னா எல்லாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையில் பழைய சோறு சாப்பிடுவாங்க. மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடை தவிர ஹோட்டலுக்கு போகிறது ரொம்ப ரேரு. படத்துக்கு தேட்டருக்கு போனால் ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டல்லாம் வெறிச்சோடி தான் இருக்கும். இப்போல்லாம் எனி டைம் ஹோட்டல் பிஸி. நம்ம லைஃப்பில் என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் உணவுகளுக்கு அடிமையாயிட்டோம், நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டோம். வேலைகள் பார்க்குறது ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. எல்லாருமே அலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, லைஃபோடைய ஸ்டைல் மாறுது. லைஃபோட ஸ்டைல் மாறிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறோம். நேரம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாமல் போகிறது நம்ம கையில் இருக்குது. அதனால் இப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வார்த்தைகளுக்கு அழகான வார்த்தைகளை கொண்டு போகணும், உறவுகளை மேம்படுத்தணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இந்த உள்ளம் உயர்ந்தால் உறவுகள் வளரும், உயரும். நம்பிக்கையோடு வாங்க. செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியாக செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன். செப்டம்பர் மாதத்தில் அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அரசியல் ரீதியாக எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் உண்டு செப்டம்பர் மாதத்தில். அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு புது வரலாறு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இயற்கை சீற்றங்கள், வட மாநிலங்களில் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் சிரமப்படுத்தும். எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை வெளிநாடுகள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா தீ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மக்களுக்கு
ஒரு சுகமான நேரமா அப்படின்னு கேட்டால் பெருத்த அளவு மக்களை பாதிக்காது. மக்கள் இல்லாத இடங்களில் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு விளையாட்டை விளையாட இப்போ பிளான் பண்ணுது. ஸோ மக்கள் இல்லாத இடங்களுக்கு நாம் பயணம் பண்ணுறதை இப்போ கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், அதனால் பஞ்சபூத விளையாட்டு கொஞ்சம் செப்டம்பரில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மலை சார்ந்த பகுதிகள், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு எங்கேயாவது போகிறது, இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் நல்லது. இதை மட்டும் செப்டம்பர் மாதத்தில் பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கங்க. உணவு பழக்க வழக்கங்களில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் நல்லது. நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் புதிய கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட்டே கொண்டு வரும். அதனால் நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் எல்லோரும் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், சரியாக டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதும் நல்லது. சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம செயல்படுவது இந்த செப்டம்பரில் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பொது பலன் பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமாக நினச்சிக்கக்கூடாது. இது நம்ம தலையெழுத்தை நம்மளே மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாங்க பார்ப்போம். பெருமைக்குரிய மேஷ ராசிக்காரர்கள். பெருமைனா என்ன? சில பேருக்கு பெருமைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் கீழே இறக்கி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு விஷயம், எதிர்பார்த்த பண வரவு சிறப்பாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. நீங்கள் கடன் ஒரு இடத்துல கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் தொகை உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அவன் திருப்பி அழகாக கொடுப்பான். இல்லைன்னா கொடுக்கலைன்னா அவனை கொடுக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னு சில பேரை வச்சு பேசி அவனை வாங்கிறதுக்கு இந்த நேரம் ஐடியா பண்ணுங்கள். கண்டிப்பாக பணம் திருப்பி கிடைக்கும். நீங்கள் வாங்கின இடத்துல நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். பண பரிவர்த்தனை அதுதான். கால பைரவரோட அனுகிரகத்தில் சிறு அளவில் நீங்கள் பணத்தை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. குறுகிய காலத்தில் கடன்கள் உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு முடிவு அடையும். ஸோ இது அற்புதமான மாதம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். தொழிலில் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு இருந்த வேலை, ஒரு விஷயம் எனக்கு நடக்காமல் இருக்குங்க அப்படின்னு பிஸ்னஸில் உள்ளவங்க அவங்களுக்கு அந்த வேலை நடக்க ஆரம்பிக்கும். அதிகாரிகள் மூலமாக இருந்த அச்சுறுத்தல்கள் விலகும். அரசியல்வாதிகள் மூலமாக இருந்த பயம் விலகும். தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம். யாரும் நம்மளை ஒரு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அவங்க கைக்குள்ளே நம்மளை வச்சுக்கணும்னு நினச்சவங்க நமக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் நம்மளே பார்த்துக்கிறதுக்கான நல்ல வழிகள் மேஷத்துக்கு அமைகிறது. எந்தெல்லாம் பயம்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த பயம்லாம் விலகி புதிய பரிணாமம் கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் மேஷத்திற்கு உண்டாகிறது. அதேமாரி குடும்பத்தின் சம்மந்தமாக பார்க்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் அவசரமாக வார்த்தைகளை விட்டுடாதீங்க. லவ் அப்புறம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாது. லவ் சக்ஸஸ் ஆகணும்ல, குடும்பத்தில் இருக்கிற லவ் அப்புறம் கட் ஆகும். வார்த்தைகளை பேச்சை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சில இடத்துல அவசர பேச்சை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒருத்தவங்க பேசி முடித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். ஆரம்பத்திலே முடிவு சொல்கிறேன்ற பேரில் இன்னொருத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க, நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை. அதே மாதிரி இந்த மாதத்தில் சில பில்லெல்லாம் பார்த்து தலை சுத்த வாய்ப்பு உண்டு. அதனால் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள், இன்டர்நெட் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பட்ஜெட்டு போடுறீங்கன்னா அந்த பட்ஜெட் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பில்லு பார்த்து தலை சுத்தப்படும். அதனால் முன்னாடியே பார்த்து பில்லை போடுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் பரிகாரமாக சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு திங்கட்கிழமையில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். நமசிவாய மந்திரம் முடிஞ்சால் திங்கட்கிழமை 108 தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? சிவ வழிபாடு மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மனசில் ஒரு தெளிவு தரும். ரொம்ப ஏதாவது மைண்டில் ரொம்ப ஒரு அப்செட்டாக இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு பழமை வாய்ந்த சிவாலயத்துக்கு போங்க. நல்லா ஜஸ்ட் ஒரு 20 to 40 மினிட்ஸ் அந்த கோவிலில்
ஒரு நிம்மதியாக கண்ணை திறந்து இறைவனை பார்த்துட்டு உட்காருங்க. நிச்சயமாக மனம் தெளிவடையும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததோட பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செய்து பாருங்க, நல்லது நடக்கும். மேஷம், இந்த மாதம் நிச்சயமாக சக்சஸ் ஆகக்கூடிய மாதம், கவலைப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.